இந்தியாவில் பல நகரங்களில் ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டிடியூஷன் இருக்குது, பல வருடங்களாக நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது. அப்படின்னா பாஃப்டா 10ஓட 11 அப்படி இல்லைங்கிறத உங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. உங்களுக்கு புரிய வைக்க வேண்டியதுக்காக தான் இந்த ஒரு ஸ்பீச்சை நான் கொடுக்க இங்கே வந்தேன். இது மாதிரி இன்ஸ்டியூட்டில் ஃபேக்கல்ட்டியாக இருக்கிறவங்க பாடம் எடுப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை சினிமா சாதனையாளர்கள் வந்து ஒரு ஒர்க் ஷாப் நடத்துவாங்க. இல்லைன்னா சில பிரபலங்களை வந்து சில விசிட்டிங் ப்ரொஃபஸர் மாதிரி வந்து ஒரு ப்ரோக்ராம் நடத்திட்டு போவாங்க. ஆனால் பாஃப்டாவோட ஸ்பெஷாலிட்டியே உங்களுக்கு சினிமா மூலம், டிவி மூலம் நல்ல தெரிஞ்சவங்க, சாதனை படித்தவங்க, பல வருஷம் அனுபவம் உள்ளவங்க வந்து பாடம் எடுக்க போகிறாங்க. இந்த பாஃப்டா மூலியமா நீங்கள் எல்லா டைரக்டர்ஸையும் மீட் பண்ண போகிறீங்க. அதில் வந்து ப்ரில்லியண்ட்டாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து அதை ஒவ்வொருத்தரும் ஒரு வைரம் மாதிரி எடுத்து பட்டத்திட்ட போகிறாங்க. அதாவது நடிப்புத்துறைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாசர் சார், இந்த பக்கம் ஸ்க்ரீன் பேரில் வந்து பாக்யராஜ் சார், டைரக்ஷன் சைடில் வந்து அவ்வளோ பேர். அதாவது வி ஹேவ் ஸோ மச் ஆஃப் அவ்வளோ ஒரு ப்ரைடோடு நாங்கள் சொல்லலாம். இன்னைக்கு அவ்வளோ டைரக்டர்ஸ் வந்து நீங்கள் மீட் பண்ணி அவங்க மூலிமா வந்து உங்கள் வாழ்க்கை வந்து இன்னைக்கு மெருகேற்றப்பட போகுது. இப்போ வந்து ஒரு ஷிஃப்ட் ஆஃப் உங்களோட கெரியர், ஏன்னா நீங்கள் ஒரு ஹெச்ஓடி ஆஃப் டிபார்ட்மெண்ட்டா எப்படி வந்து ஃபிலிம் மேக்கிங் அப்படிங்கிற அந்த கோர்ஸை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதை பாஸ் பண்ண போறீங்க? பாஸ் பண்ண போறதை விட அவங்கள்ட்ட நான் எடுத்துக்கிறது தான் முக்கியம். நான் நிறைய தெரிஞ்சுக்கலாம் அவங்கள்ட்ட இருந்து. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள்கிட்ட ஒன்று சொன்னேன், டேரக்டர்னு சொன்னீங்க. இந்த டேரக்டர்னு ஒருத்தர் சொல்லப்படுறான் அப்படின்னா அவன்கிட்ட ஒர்க் பண்ணுற கேமராமேன், எடிட்டர், ஸ்கிரிப்ட் ரைட்டர் எல்லாருடைய கூட்டு முயற்சியெல்லாம் ஒரு நல்ல படம் சொல்லுவாங்க. உடனே டேரக்டர் தான் பேர் தெரிவித்து போயிடுறாரு. ஓகே, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ டீம். ஆல்வேஸ் டேரக்டர் மட்டும் நீங்கள் தனியாக பிரித்து பார்க்காதீங்க. ஸோ மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட். ஸோ இப்போ என்னுடைய அடுத்த இந்த ஃபேஸ் இப்போ ஸ்டூடெண்ட்ஸுங்கிற வரவங்க, இப்போ நான் ஸ்டூடெண்ட் தான். நான் வந்து இங்கே யாருக்கும் கற்றுக் கொடுக்க போகிறது கிடையாது. அவங்கள்ட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்க நான் என்ன தெரிஞ்சுக்க போகிறேன்னு. அவர் யூடிவியில் வந்து சவுத் இந்தியா பார்த்தா ஹீஸ் செகண்ட் ஃபார் யூடிவி ப்ரொடக்ஷன்ஸ். அவர் தான் மற்றவங்க தெரியும். பட் இஸ் அ கிரேட் மேன். ஹி நோஸ் எவ்ரிதிங் அபவுட் சினிமா. குட் சினிமா எப்படி, பேட் சினிமா, இன்டர்நேஷ்னல் சினிமா எப்படி இருக்கும், இந்தியன் சினிமா எப்படி இருக்கும், ஹிந்தி சினிமா எப்படி இருக்கும், தமிழ் சினிமா எப்படி இருக்கு, வியாபாரம் என்ன, இது சோ மெனி திங்ஸ். அதனால சினிமா படம் அத்தனை நுணுக்கங்களும் நிறைய அவருக்கு தெரியும். ஏராளமான அற்புதமான புக்ஸும் எழுதியிருக்காரு. பெஸ்ட் ஆஃப் தமிழ் சினிமா அண்ட் ப்ரைட் ஆஃப் தமிழ் சினிமா. அப்புறம் தொடர்ந்து நிறைய அவர் லாட் அபவுட் சினிமா. அதனால சினிமா படனுடைய எல்லா ஃபேஸஸும் அவருக்கு தெரியும். ஸோ எனக்கு அவர் மேலே ரொம்ப ஆழமான ஒரு நம்பிக்கை வந்தது. இவரால் முடியும் சரி. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ பிரம்மாண்டமா, ரொம்ப அழகா, ரொம்ப யோசிச்சு ஃபியூச்சரை பற்றி நல்லா திங்க் பண்ணி இவ்வளோ அற்புதமாக ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிற பாப்டான்னு சொல்லிட்டு. ஸோ முதல் என்னுடைய நம்ம அனைவருடைய வாழ்த்தும் நன்றியும் மிஸ்டர் தனஞ்சயன் சார். என்கிட்ட முந்தான முடிச்சு அல்லது எங்க சின்னராஜா இந்த மாதிரி இது நம்ம இதெல்லாம் முதல்ல என்கிட்ட அந்த சப்ஜெக்ட் இருந்ததா வந்தோன்னையுமே சிறுஜூமொழி படமாக நான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். நான் ஒரு சூரராசித்தங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு கேவசை, அப்புறம் மௌன கீதங்கள் அப்படின்னு சொல்லி இப்படி தான் வந்தேன். என்னன்னா நம்மகிட்ட எல்லாமே ஸ்டாக்கோட நம்ம வந்து சினிமாவுக்கு வரணுங்கிறது இல்லை, அவசியம் இல்லை. வந்ததுக்கப்புறம் ஒவ்வொன்றா கற்றுக்கலாம், ஒவ்வொன்றும் கற்றுக்கிட்டு அதனால் இந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பாப்டா மாதிரி வந்து நான்லாம் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னால் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் முன்னாலேயே கூட நான் சினிமாவுக்கு வந்ததுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்கோம். ஆனால் அதெல்லாம் படிக்கிறதுக்கான வாய்ப்பு அடுத்த தலைமுறைக்கு தனஞ்சயன் அவர்கள் வந்து இவ்வளோ பிரமாதமாக ஒன்று ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இனிமேல் ஃபியூச்சரில் நிறைய பேர் சினிமாவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த வாய்ப்புகளை வந்து பயன்படுத்திக்கிற அளவுக்கு இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவங்க அனுபவத்துக்கு சொல்லுவாங்க. அதனால் எங்களுக்கும் வந்து எங்களை நாங்களே வந்து என்னென்ன புதுசாக இருக்கிற விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சார் இப்போது பேடில் ஸ்க்ரீன் பிளே எழுதுகிற டேரக்டர்ஸும் இருக்காங்க, ஐபேடில் எழுதுறவங்களும் இருக்காங்க, அங்கே போய் யோசிச்சு படம் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு ஸ்க்ரீன் பிளேங்கிற அந்த மாடியூலை தாட் ப்ராசஸ் எப்படி ரைட்டிங்காக மாற்றணுன்றத பசங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா வச்சுருக்கீங்களா? டீச்சர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வருவாங்க கிளாஸுக்கு.
இல்லை அப்படி இல்லைங்க. இப்போ நான் வந்து உட்கார்ந்து டைலாக்ஸ் எழுதுனது அப்படிங்கிறது வந்து எங்கள் டைரக்டருக்காக உட்காந்து எழுதி கொடுத்தேன். இப்போ சிவப்ரோஜாக்கள் எங்கள் டைரக்டருக்காக நான் உட்காந்து எழுதி கொடுத்தேன். புதிய வார்ப்புகள் நானும் நடிச்சிட்டு இருந்ததுனால அங்கங்கே அப்பப்போ எழுதிக்கிட்டேன். அப்புறம் கைதியில் ஏறி அவரை போய் அட்டன் பண்ண முடியாது. ஏன்னா அப்போ நான் முந்தான முடிச்ச அடுத்த படங்கள் எல்லாம் வேறு வேலையில் இருக்கிறேன். அதனால் வந்து கைதியில் ஏறி வந்து அவருக்கு எழுதி கொடுத்துட்டேன் முதல்லையே. பாக்கி என்னோட படங்களில் பெரும்பாலும் வந்து நான் ஸ்பாட்டில் போய் தான் இது பண்ணுவேன். ஆனால் ஸ்பாட்டில் போய் பண்ணுறேன்னா அது வந்து யாருமே வந்து ஓஹோ நம்மளும் இப்படி பண்ணிடலான்னு ஈஸியாக நினச்சிடாதீங்க. ஸ்பாட்டில் போய் பண்ணுறது அளவுக்கு நான் டிஸ்கஷன் வந்து அவ்வளோ தூரம் அசை போட்டு வச்சுருப்பேன். 2.5 மணி நேரம் எனக்கு வந்து படம் வந்து கதை சொல்லு அப்படின்னு சொன்னோம்னா 2.5 மணி நேரம் படம் வந்து சொல்கிற அளவுக்கு கிளியராக மைண்ட் இருக்கும். அதனால் அங்கே போய் எழுத்துப்பூர்வமாக வருமா ஒழிய மற்றபடி மைண்டில் ஃபுல்லாக வச்சுருப்பேன். ஆனால் அப்படி இருந்தாலும் உட்கார்ந்து எழுதிட்டு போயிடுறதுங்கிறது என்னை கேட்டால் பெட்டர். பார்த்துக்கெல்லாம் தெரியாதுன்னா கைதியில் தேடி வந்து அமிதாப் பச்சன் அவர் ஹிந்தியில் பேசணும், ரைட்டர் ஹிந்தியில் எழுதணுங்கிறதுனால முழுக்க உட்கார்ந்து எழுதிட்டேன். எழுதி முடிச்சதுக்கப்புறம் தான் நான் அவங்க டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். அதனால் அடுத்த நாள் வேலை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் சுலபமாக இருந்தது. ஒரு கோவிட் காலேஜில் வந்து ஹாஸ்டல் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஹெட் வந்து சொல்கிறாரு, இந்த பக்கம் வந்து லேடிஸ் ஹாஸ்டல் இருக்குது, இந்த பக்கம் வந்து ஜென்ஸுக்கான ஹாஸ்டல் இருக்குது. தப்பி தவறி கூட யாரும் இங்கேருந்து அந்த பக்கம் போயிடக்கூடாது. அப்படி யாராவது போனீங்கன்னா ஃபைனு. ஃபஸ்ட் டைம் போகிறவங்களுக்கு 100 ரூபா, 2வது டைம் போனீங்கன்னா உங்களுக்கு 300 ரூபா ஃபைனு, 3rd டைம் போனீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபா ஃபைன். ஜாக்கிரதை அப்படின்னு ஒன்று ஒரு பையன் ஏந்துச்சு, சீசன் டிக்கெட் ஏதாவது கிடைக்குமா சார்? அந்த மாதிரி சினிமாவை கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு எல்லாம் அந்த இன்ட்ரெஸ்டிங்கான வேர்ல்டுக்குள்ளே வரதுக்கு கிடைக்கிற பெரிய சீசன் டிக்கெட் இந்த போஃப்டா. ஸ்க்ரீன் பிளே பற்றி நான் வேற ஒரு மேடையில் சொன்னது அது இந்த மேடைக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 5 வயசு குழந்தை வந்து ஒரு 15 வயசு அக்கா கிட்ட வந்து செக்ஸ்னா என்ன அப்படின்னு வந்து கேட்குது. ஒரு 5 வயசு பையன் அக்காவுக்கு வந்து பயங்கர பதட்டம், இது என்ன சொல்கிறது அவங்ககிட்ட அப்படின்ட்டு. அவங்க அப்படியே தடுமாறிட்டு நீ போய் அம்மாவை கேளு அப்படின்னா நேராக கிச்சனில் போய் அம்மா செக்ஸ்னா என்னம்மா அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப சாதாரணமாக அம்மாவுக்கு இந்த கத்திரிக்காய் நறுக்கிட்டு இருந்தவங்க கையை நறுக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு பயங்கர டென்ஷன். நீ போய் அப்பாட்ட கேளு அப்படின்னோடனே அப்பாட்ட போய் கேட்குறேன். அப்பா டக்குன்னு பாத்ரூம் ஓடிக்கிறார், டபுள் ஸ்டோர் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஓடிக்கிறாரு. உள்ளே ஓடி போய் அங்கேருந்து அவர் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணிட்டா பையன் வந்து செக்ஸ்னா என்னன்னு கேட்குறேன். 5 வயசு அவனுக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னு. இந்த காலத்து பசங்களாம் அப்படி ஆகிட்டானுங்க, சொல்லி தொலை அப்படின்னு. அப்பா குளிச்சுட்டு வந்துட்டு அப்படியே ரொம்ப தடுமாறி மாதிரி, அதாவது அவன் அப்படியே பார்த்துட்டே நின்றுருக்கான். இந்த மௌனகிழங்கு அந்த பையன் மாதிரி அப்படியே ஒரு ஒத்த கல்லில் பார்த்துட்டு இருக்கான். இவர் வந்து நானும் அம்மாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பெரியவங்க காலெல்லாம் விழுந்துட்டு போட்டு அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டு சந்தோஷமா அப்படின்னோடனே அந்த பையன் இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுக்கிறான். நீ சொல்கிறதெல்லாம் இதில் எழுத முடியாது அப்படின்றான். என்னன்னா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மில் செக்ஸ்ன்னு போட்டு பக்கத்தில் 2 கட்டம் போட்டு மேல் ஆர் ஃபீமேல். பிரச்சனை வந்து அவ்வளோதான், ரொம்ப சின்ன பிரச்சனை. அது இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஸ்க்ரீன் பிளேங்கிறது. ஒரு பயங்கர த்ரில் இங்கேருந்து ஆரம்பிச்சு அம்மா பதறி அவங்க பதறி இவங்க பதறி கடைசியில் பார்த்தா ரொம்ப சின்ன விஷயம் அந்த செக்ஸுங்கிறது. சரி, செக்ஸுங்கிறதுல இந்த பாஃப்டா என்னெல்லாம் பண்ணோம். இங்கே எல்லாரையும் மாஸ்டர்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு மாஸ்டர் பிரெயின் ஒன்று இருக்கு. அவர் தான் மிஸ்டர் தனஞ்சயன். டெஃபரெக்டாக அவருக்கு ஒரு பயங்கர கிளாஸ் ஒன்று கொடுக்கலாம். இந்த பாஃப்டா என்ன பண்ணலாம்னு நினைக்கிறதுன்னா, பொதுவாக சிற்பிகளை வந்து சிலையை செதுக்குவாங்க. ஆனால் இங்கே சில சிற்பிகளை செதுக்கிறதுக்காக இந்த பாஃப்டா ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. சிற்பிகளை நாங்கள் செதுக்கி விட்டோன்னு வச்சுக்கலாம், அதுக்கப்புறமா நீங்கள் நிறைய சிலைகளை செதுக்கலாங்கிறதுக்காக. ஆனால் உங்களுக்குலாம் இது மிகப்பெரிய ஒரு கொடுப்பனேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியா ரொம்ப ஷார்ட்கட்டில் இந்த சினிமாவை சொல்லிக் கொடுக்கறதுக்கு. அது எல்லாத்த விட நான் அடிக்கடி இந்த பேரண்ட்ஸ் டேலாம் நான் பேசுகிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம், குழந்தைங்க வந்து ஒரு 60-70 மார்க் வாங்குறதுக்கு காரணமே பேரண்ட்ஸ் தான். அதுவும் குறிப்பாக வந்து தாய்மார்கள் மிக்சியில் வந்து ஏதோ ஒன்று போட்டுட்டு பசங்களுக்கு வந்து விடாமல் அவங்க டியூஷன் சொல்லிக் கொடுப்பாங்க, அவங்க கற்றுக் கொடுப்பாங்க. அப்படி தான் அந்த குழந்தைங்க 60-70 மார்க் வாங்கும். அப்படி அவங்க கற்றுக் கொடுக்காம விட்டால் அந்த குழந்தைங்க 90 மார்க் வாங்க. அதாவது அவங்களோட ஐக்கியூ வந்து இன்னும் அதிகம். நான் அப்படிதான் நினைக்கிறேன். இங்கே இருக்க மாஸ்டர்ஸை விட நீங்கள் கற்றுக்கணும் வர உங்களுடைய ஐக்கியூ வந்து ரொம்ப ஜாஸ்தி. இப்போ எல்லாரும் பாக்யராஜ் சாரோ இல்லை மகேந்திரன் சாரோ எல்லாமே சொன்னது என்னென்னா, உங்கள்கிட்ட வர கேள்விகள் மூலமாக நாங்களும் கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. அதனால நாங்கள் வந்து ஃபீஸ் கொடுக்காம நாங்கள் கற்றுக்க போகிறோம்.
எங்கள் சார்பாக நீங்கள் ஃபீஸ் கொடுத்து கற்றுக்க போகிறீங்க. அவ்வளோதான் நம்ம 2 பேருக்குள்ள மிகப்பெரிய ஒரு டிஃப்ரென்ஸு. இன்னும் நிறைய பேச இருக்குது, நிறைய பேசலாம் தொடர்ந்து. இந்த கதையை வந்து கிட்டத்தட்ட 9வது தடவை வித்துட்ருக்காரு. நான் அவர் எப்போதான் இப்போ ஐயோ இதே கதையை ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு. அது மாதிரி நீங்கள் ரிப்பீட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குங்க, அதுதான் முக்கியம். முக்கியமாக சில கன்சர்ன்ஸில் வந்து சொல்லுவாங்க. இங்கே பாக்கியராஜ் சாருக்கு ரொம்ப அனுபவப்பட்ட ஒரு விஷயத்த ஒன்று சொல்லலான்னு ஆசைப்படுறேன். பூர்ணிமா மேடத்துக்கு ஏற்கனவே தெரியும். அதாவது என்னென்னா, ஒரு தேவர் ஃபிலிம்ஸில் ஒரு கண்டிஷன்ஸ்லாம் வைப்பாங்க. சில கம்பெனிலாம் சில கண்டிஷன்ஸ் இருக்கும். எங்களுக்குன்னு ஒரு கண்டிஷன், அதாவது கடவுள் பக்தி இருக்கணும், பொம்பளை சென்டிமெண்ட் இருக்கணும், அடுத்தது என்னன்னு கேள்வி இருக்கும். அப்போதான் ஒரு படம் நிறைவாக இருக்கும் அப்படின்னு ஒரு கொள்கை இருக்கு. பார்த்திபன் சார் பாக்கியராஜ் சார் வந்து அங்கே போய் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்திருக்காரு தூயவனோட. அப்போ வந்து தூயவன்கிட்ட நானும் கதை சொல்கிறேனே சொன்னோன்னே ஒரு நாள் வந்து இது வந்து வேற ஆளுகிட்டேன்னு நான் கேட்டது சார், உண்மையாக என்ன தெரியல. உடனே அவன் சொல்ல தூயவன் சார் வந்து என்கிட்ட ஒரு அசிஸ்டன்ட் வந்து சேர்ந்துருக்கான், அவன் கரெக்டாக சொல்லுவான்னு நினைக்கிறேன், நீங்கள் கேட்டு பாருங்களேன் அப்படின்னோடனே பாண்டி பஜார் பக்கத்தில் திரும்புகிற இடத்துல தான் தேவர் ஃபிலிம்ஸ் ஆஃபீஸ். அப்படி போய் திரும்பினா ராஜகுமாரின்னு ஒரு தேட்டர் இருக்கும். ஏறினாரு தேவர் ஏறினான்னு என் பார்த்து சொல்லுவியா அப்படின்னா, நீங்கள் ரெடியானா இப்பவே சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கேட்ட கண்டிஷன்ஸ், கடவுள் பக்தி இருக்கணும், பொம்பளை சென்டிமெண்ட் இருக்கணும், அடுத்தது என்னன்னு கேள்வி இருக்கணும். இப்படிங்கிற 3 கண்டிஷன்ஸோட சொல்லுவியான்னு கேட்டிருக்காரு. சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. உடனே திரும்பி நின்றுட்டு, ஐயோ கடவுளே என்னை கற்பழிச்சது யாரோன்னாரு இவர். ஐயோ கடவுளையில பக்தி வந்துருச்சா, கற்பழிச்சதுல பொம்பளை சென்டிமெண்ட் வந்துருச்சா, யாரோங்கிறதா கேள்வி. நீங்க கேட்கிற கேள்வி வந்துச்சா. அந்த மாதிரி ஸ்கிரீன் பிளே பண்ற ஒருத்தர். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் இதுல செலக்ட் பண்ண ஆளுங்க ஒவ்வொருத்தருமே அருமையான இருக்கு. எங்களுடைய டிபார்ட்மெண்ட் மகேந்திரன் சார் இருக்கிறதுனால அவர்கிட்டே நாங்க நிறைய கத்துக்க வேண்டியிருக்குது. மகேந்திரன் சார் சொன்ன மாதிரி உங்களுடைய இன்ட்ராக்ஷன் எங்களுக்கு பெரிய பலமா இருக்கும். தேங்க்யூ. தனஞ்சயன் சார், ஐ திங்க் உங்களோட விஷயம் தான் நினைக்கிறது. எப்படி இவ்வளோ பெரிய ஒரு இடத்துல நிற்க வைக்க முடியும் அப்படின்னா, ஐ திங்க் பிகஸ்ட் கிரெடிட் கோட் தனஞ்சயன் சார் திஸ் விஷன். அண்ட் ஐ திங்க் எல்லாரும் ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாப்டா பற்றி நான் ஐ திங்க் ஐடனோன் பிகாஸ் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய சொல்ல போகிறாங்க. நான் சின்னதாக ஒன்றுன்னு சொல்கிறேன். நம்ம ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக போயிட்டு இப்போ இருக்க டைரக்டர் எல்லாருக்கும் சொல்கிறேன், டைரக்டர் தான் வந்தவங்களுக்கு தெரியும், இப்போ வரப்போகிறவங்களுக்கு தெரியும். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வச்சு ஒரு ஃபஸ்ட்டு படம் ட்ரை பண்ணும்போது நம்ம சொல்லுவோம், சார் நான் வந்து மணிரத்னம் சார் அசிஸ்டன்ட், நான் வந்து பாரதிய சார் அசிஸ்டன்ட், நான் வந்து பாக்யராஜ் சார் அசிஸ்டன்ட், பார்த்திபன் சார்ஸ்ன்னு சொல்லுவோம். ஐ திங்க் ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு நான் பாஃப்டாலேருந்து வரேன் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு விசிட்டிங் கார்டாக பாஃப்டா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தனஞ்சயன் சார் வந்து என்னை கூப்பிட்டு இந்த பாஃப்டா பற்றி சொன்னப்போ ஃபஸ்ட்டு எதுக்கு இது நம்மகிட்ட சொல்கிறாருன்ற மாதிரி ஒரு லைட்டாக பயம் வந்துச்சு. ஒரு அதில் சேர்ந்து படிக்கிறீங்களான்ற மாதிரி கேட்டுக்கிறேன். அது என்ன பண்ணுறது, நீங்கள் ஃபேக்கல்ட்டியாக இருக்குன்னு சொன்னார். அதை அக்செப்ட் பண்ணுறது கண்டிப்பாக என்னோட ஒரு சுயநலம் தான் ரீசன். ஏன்னா நான் இன்ஜினியரிங் காலேஜ் தான் படித்தேன். ஸோ அதில் நிறைய சப்ஜெக்ட் வந்து ஏன் படித்தேன் எனக்கும் தெரில. அங்கே இருக்க எல்லா அங்கே என்னோட ஃபேக்கல்ட்டி, ஹெச்ஓடி எல்லாருக்கூடையும் பிரச்சனை, என்கொயரி இப்படிலாம் போயிட்டே இருந்துச்சு. அப்போ வந்து நான் யோசிச்சிருக்கேன், நம்ம ஃபிலிம் தான் நம்ம யோசிச்சோம், ஃபிலிம் தான் படிக்கணும்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷன் எப்படி இருக்கும், நம்ம பிடிச்ச சப்ஜெக்ட் படிக்க போகிறோம் ஹோல் டே கிளாஸ்க்கு வந்ததுலேருந்து. அப்புறம் நம்மளோட ஹெச்ஓடி எல்லாருமே வந்து நம்ம சினிமா பற்றி பேச போகிறாங்க. அதுவும் இப்போ வந்து பாஃப்டாவில் பார்த்தா ஆல் லெஜெண்ட்ஸ் ஆர் பீயிங் த ஹெச்ஓடிஸ் அதர் ஃபேக்கல்ட்டிஸ். இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டதில் வந்து நம்மளே கூப்பிட்டு வந்து ஒரு ஃபேக்கல்ட்டின்ற பேரில் ஒரு ஃபேக்கல்ட்டி போர்வை போக்கிய ஒரு ஸ்டூடெண்ட்டாக அவ்வளோ வந்திருக்கேன். ஸோ வெரி எக்ஸைட்டட் டு பி ஃபார் இட். அண்ட் ஆல்சோ இங்கே அவங்க கொடுக்க போகிற மற்ற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுவும் எனக்கு தெரிஞ்சு தனஞ்சயன் சொல்லிட்டு இருக்கும்போது ரொம்ப நிறைய இடங்களில் கிடைக்க முடியாத நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி வந்து இப்போ நல்ல ஒரு ஃபில்ம் மேக்கிங் புக் நீங்கள் ஒரு வாங்கினாலே ஒரு புக்கு வந்து மீன்ஸ் வெரி காஸ்ட்லி. அண்ட் இங்கே இருக்க போகிற லைப்ரரி, இங்கே இருக்க போகிற வீடியோ லைப்ரரி இதெல்லாம் பார்க்கும்போது டாரண்ட்டில் மட்டுமே டவுன்லோட் பண்ணி பார்த்த படங்கள்லாம் நீங்கள் ஒரிஜினல் டிவைட்டில் பெரிய ஸ்க்ரீனில் பார்த்து நம்ம கற்றுக்க முடியும். ஸோ ஐ திங்க் இட்ஸ் வெரி கிரேட் வெஞ்சர் அண்ட் வெரி எக்ஸைட்டட் டு பி எ பார்ட் ஆஃப் இட். தேங்க்யூ. போப்டாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தனஞ்சயனுக்கு என்னுடைய நன்றி. பல வகைகளில் என் தந்தையாருக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். ஒரு விஷயத்திற்காக, அவருக்காக நான் எல்லாவற்றையும் நடத்தி வைக்கிறேன். அவர் படிக்காதவர், படிப்பறிவு இல்லாதவர். நான் ஏர்ஃபோர்ஸிலிருந்து வரும்பொழுது அவர் கையில் ஒரு விண்ணப்ப படிவம் இருந்தது.
அது சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நடத்தி கொண்டிருந்த நடிப்பு பள்ளியினுடைய விண்ணப்பத்தாள். ஆக அவர் திட்டமிட்டு தான் என்னை இதில் தள்ளி இருக்கிறார். எனக்கும் ஒரு நடிகனுக்கு பயிற்சி அவசியமா என்றுதான் இருந்தது. ஆனால் அந்த திரைப்படக் கல்லூரியில் சேர்ந்த பிறகு பயிற்சி எவ்வளவு முக்கியம் என்று தெரிந்து கொண்டு அங்கிருந்தான் திரு சிரஞ்சீவி அவர்கள் வந்தார்கள், ரஜினிகாந்த் அவர்கள் வந்தார்கள், இன்னும் பல நடிகர்கள் அங்கிருந்து வந்தார்கள். அடையார் திரைப்படக் கல்லூரி, நான் ஏற்கனவே சொன்னது போல் சவுத் இந்தியன் ஃபிலிம் ஆஃப் காமர்ஸில் நடந்த நடிப்பு பள்ளியில் படித்தேன். அங்கு மற்ற துறைகள் இருக்கவில்லை, வெறும் நடிப்பு மட்டுமே இருந்தது. ஆனால் அடையார் திரைப்படக் கல்லூரியில் சேர்ந்த பிறகு தொழில்நுட்ப அந்த சினிமா சார்ந்த எல்லா தொழில்நுட்ப பிரிவுகளும் இருந்தன. அதன் காரணமாக அந்த அந்த படிப்பு முடிக்கிற தருவாயில் எல்லா நடிகர்களுக்கும் ஓரிரு குறும்படங்களாவது நடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. நான் 6-7 படங்களில் நடித்தேன். முதல் முறையாக மாணவனாக ஒரு கேமராவின் முன் நிற்கும் பொழுது ஏதோ ஒரு கேள்வி என் வயிற்றுக்குள் குமைந்து எடுத்தது. ஒவ்வொரு குறும்படம் பண்ணும் பொழுதும் அதே கேள்வி, அது என்னன்னு தெரியல, கேள்வி உருவாகல, அப்படியே குமைஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த 7 குறும்படங்களை முடித்த பிறகு நடுஇரவில் ஒரு நாள், நான் எதையும் மிகப்படுத்தி சொல்லவில்லை, நடந்ததை சொல்லுகிறேன். நடு இரவில் எனக்கு ஒரு கேள்வி தோன்றியது. அந்த கேள்விக்கு யாருடைய அழைப்பார்கள்? என்னுடைய தோழனாகவும் நண்பனாகவும் ஆசிரியனாகவும் இருந்த யூகி சேதுவிடம் சென்று கேட்டேன். சேது, எனக்கு ஒரு கேள்வி தோணுது, அது கரெக்டா சரியான தெரியல, அது என்ன கேள்வி அப்படிங்க. நான் சொன்னேன், இல்லை சேது, நீங்கள் ஸ்க்ரீன் எழுதுறீங்க, ஆர்ட் டைரக்ஷன் பண்ணுறாரு, அப்புறம் லைட்டிங் பண்ணுறாங்க, காஸ்டியூமர் போடுறாரு, மேக்கப் போடுறாரு, எல்லாம் போடுறாரு. ஆனால் எல்லாருமே ஒரு ஆக்டருடைய அந்த தருணத்துக்கு தானே வெயிட் பண்ணுறீங்க. அப்போது உங்கள் எல்லாரோட எனக்கு அதிகமான கடமை இருக்கு நான் கேட்டேன். யூகி சேது அப்போ சொன்னார், நாதர், யூ ஹவ் எவால்வ்ட் அஸ் an actor அப்படின்னார். இந்த தருணம் வரை நான் ஏற்கனவே என்னுடைய வாழ்க்கையின் பொன்னான ஒரு 4 வருடங்களை நடிப்பு பயிர்வதற்காக செலவிட்டு இருக்கேன். இந்த கேள்விக்கு பிறகு மீண்டும் படித்ததை மறந்து அக்ஷரத்திலிருந்து நான் மீண்டும் தொடங்கினேன் ஒரு 3 வருடம். அப்பொழுதுதான் நான் நடிப்பு என்கின்ற ஒரு கலையை முழுமையாக என்னுள் வாங்கிக் கொண்டேன். அப்பொழுதுதான் எனக்குள் ஒரு கர்வம் பிறந்தது. நான் சினிமாவில் நடிப்பதனால் மட்டும் நடிகன் அல்ல, நான் முழுமையான நடிகன். எனக்கு வாய்ப்பு வராமல் இருக்கலாம், நான் முழுமையான நடிகன் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கையை என்னுடைய கல்விதான் கொடுத்தது. என்னுடைய ஜாதகம் அல்ல, என்னுடைய விதி அப்படி எழுதப்பட்டிருக்கவில்லை. நான் பெற்ற கல்வி கர்வம் இல்லை, தன்னம்பிக்கை எனக்கு கொடுத்தது நான் நடிகன் என்ற ஒரு விஷயத்தில். 2 கல்விகளில் 2 நடிப்பு பள்ளிகளில் படித்தேன், போதவில்லை. நாடகங்கள் அப்பொழுது நான் படிக்கின்ற காலத்தில் நிறைய பரீட்சாளர் நாடகங்கள் நடக்கும். இந்த ஞானியோட பரீட்சாளர் முத்ராவோட படம், முத்ராவோட நாடகத்தை முடிச்சுட்டு கூத்துப்பட்டு இப்படியே போயிட்டு இருந்தாங்க. ஒரு நடிகனின் சுகானுபவம் வங்கியிலே எவ்வளவு பணம் சேர்க்கிறது என்பதல்ல, அந்த நடிப்பு என்கின்ற கலையின் விளிம்பை எவ்வளவு தூரம் நெருங்கி செல்கிறோம் என்பதுதான் என்னுடைய பயணமாக இருக்கிறது. அந்த பயணத்திற்கு எனக்கு தெம்பு கொடுப்பது நான் கடந்து வந்த கல்வி முறைகள். அந்த ஒரு விஷயத்தை நான் என்னுடைய அடுத்த தலைமுறையோடு நான் பகிர்ந்து கொள்வது வேறு காரணங்களே இல்லை. இது என்னுடைய தனிப்பட்ட முயற்சி மட்டும் இல்லை, என்னோட சேர்ந்து என்னுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இதெல்லாம் பாசிபிளே கிடையாது. ஸோ ஐ லைக் டு இன்வைட் டி சிவா சார் ஆன் த ஸ்டேஜ் and Mrs. Kutti Patmini madam. Her advice and her support is what is making BAFTA. She pushes me a lot to deliver. And can I call upon J. Satish Kumar sir? The man is already won within 1 year a national award and is heading for more awards now.
And can I call upon Lalitha Dhananjayan to the stage? I have to give the best credit for being. இங்க எல்லாரும் தனஞ்சயன் சார் பத்தி பாராட்டினாங்க. ஆனா உண்மையிலேயே சொல்றேன், மிஸ்ஸஸ் லலிதா தனஞ்சயனை வந்து மனசார பாராட்டேன். She has worked so hard and I'm really, I'm so happy to have a friend like her. No, I have to thank T. Shiva sir. He's with me every day. பாப்டால வந்து ஒரு சின்ன விஷயமும் நாங்கள் மார்க்கெட்டிங்ல சரி ப்ரொமோஷனும் சரி அண்ட் என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணி அதுக்கு போயிட்டு என் கூட வந்து நியூஸ் பேப்பர் மேகசின்ஸ் அண்ட் எல்லார்கிட்டையும் போய் பேசி அவங்கள வந்து எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவில் கொண்டு வரணும், எப்படி இந்த பாப்டா உருவாக்கணும், இந்த பில்டிங் இந்த மாதிரி அவருடைய ஒரு புஷ் தான் வந்து இந்த பில்டிங். இப்போ நாங்கள் வந்து ஒரு ஹோல் பில்டிங் எடுத்திருக்கோன்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து டி. சிவா சாருடைய புஷ் தான். அவர் சொன்னாரு, சார் ஆல் தி வே சத்யபாமா யூனிவர்சிட்டி வாடா சார் இங்கேயே பண்ணுங்க, ஏன்னா இவ்வளோ பெரிய ஐடியா நீங்க பண்ணிருக்கீங்க, இங்கேயே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்னை புஷ் பண்ணி இங்கே ஒரு பில்டிங், இங்கே வந்து ரவி பிரசாத் லேப் வந்து அவங்க மெக்னானிக்கஸா எங்களுக்கு கொடுக்குற மொத்த பில்டிங் கொடுக்குறேன்னு சொல்லி வந்தப்போ அதை புஷ் பண்ணி எல்லாம் பண்ணது டி. சிவா சார் தான். ஜேஎஸ்கே வந்து நிறைய வேற விஷயத்துல டிமாண்ட் பண்ணுவார் என்கிட்ட, கேள்விகள் நிறைய கேள்விகள், அந்த கேள்விகள் பதில் சொல்ல தான் எங்களுடைய இன்ஸ்டிடியூஷனுடைய உருவாக்கம் நிறைய வருது. அண்ட் மேடத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் 55 வருஷம் எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் வந்து நாங்கள் எடுத்து இந்த இன்ஸ்டிடியூஷன்ல எங்களுடைய ஹோல் டீம் வந்து we are doing our best. So I request my board of directors to say a few words about being a part of BAPTA. ஒரு சினிமாங்கிறது வந்து ஒரு 60 சீன் சார். நான் கஷ்டத்தை 60 சீன் எடுக்கிறதுக்கு எவ்வளோ டிஸ்கஷன் எல்லாம் பண்ணி ஒரு பர்ஃபெக்டாக ஒரு நல்ல சினிமா வருது. டிவிங்கிறது வந்து வருஷத்துக்கு 2000 சீன் சார். எங்கள் நிலைமை யோசிச்சு பாருங்க. அதனால நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னைக்கு இருக்கிற சேலஞ்சில் இதை நல்லா கொண்டு வரணும். இதில் வந்து நிறைய பேரை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய ஆசை. அண்ட் நிறைய பேருக்கு தெரியுமோ இல்லையா தெரியல, ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக் பண்ணும்போது அவர் வந்து 10th ஸ்டாண்டர்டில் இருந்தார். அவர் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஹிந்தி சீரியல் வந்து எனக்கு ஒரு மியூசிக் போட்டார். எங்கள் அண்ணன் என்னை வந்து இப்போது எங்கள் அண்ணன் டீனாக இருக்கார், அண்ட் அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் டீனாக இருந்தார். அப்போ அவர்கிட்ட ஒன்றே தான் கேட்டார், உனக்கு சீரியல் ப்ரொடியூஸ் பண்ணோன்னா ஒரு ஹாபியா இல்லை இதில் சாதிக்க விரும்புறியா? நான் சாதிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா மணிகண்டன் என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட், ராஜீவன் ஒரு ஸ்டூடெண்ட், இவங்க 2 பேரையும் இவனுடைய சீரியல் எடுத்துக்கோ, இவன் லைஃப் சேஞ்சுனாரு. இன்னைக்கு மணிகண்டன் எங்கேயோ பெரிய கேமராமேன் ஆயிட்டாரு. ராஜீவனை வந்து கண்டிப்பா தெரியாத ஒரு ஃபிலிம் ஃபேக்கல்டி எடுக்க மாட்டாங்க. நாங்கள் என்ன தப்பு பண்ணாலும் மன்னிச்சிருங்க, அண்ட் எங்களை அட்வைஸ் பண்ணுங்க, எங்களை சரியான முறையில் எனக்கு கொண்டு சேர்த்துங்க. உங்கள் அனுபவத்தில் ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷனை உருவாக்க எங்களோட துணை இருங்க. அண்ட் எல்லா பெரிய பெரிய இயக்குநர்களுக்கும், ராஜேஷ் சார், மனோபாலா சார், அண்ட் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, மோகன்ராமன் சார், எல்லாருக்கும் நான் என்னோட ரிக்வெஸ்ட் கேட்டுக்கிறேன், எங்களோட இருந்து இந்த இன்ஸ்டிடியூஷன் உருவாக்கத்துக்கு வழி நடத்தி செல்லுங்க. நன்றி, வணக்கம்.